மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற விஜய் சப்ஜெக்ட் தான் இந்த தேர்தல் முழுக்கவே விஜய் சப்ஜெக்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக. டெய்லி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு முஸ்லீம்கள் ஆதரவா, சிறுபான்மைக்கு ஆதரவா, மதசார்பற்ற கொள்கைகளுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவார். மதசார்பற்ற கொள்கைகளுக்காக நீ நிற்கிறன்னா இஸ்லாமியர்களை நீ எப்படி அணுகணும், கிறிஸ்தவர்களை எப்படி அணுகணும்னு ஒன்று. இது ஒரு விஷயமா. இதில் அவர் பிஜேபியை முழுக்க முழுக்க பேர் சொல்லியே திட்டமாட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி, அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு தியேட்டர் வெர்ஷனு, அந்த வெர்ஷனு தேட்டர்லேருந்து படம் எடுத்து அப்படி ஒரு வெர்ஷனாகவும் ரிலீஸ் ஆகல. கிட்டத்தட்ட 7 GB படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பக்காவாக 7 GB ரிலீஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக ஒரு 2 GB 3 GB அப்படி ரிலீஸ் ஆகும். ஆனால் 7 GB பக்காவாக ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பிரிண்டில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டர் தான் அதுக்கான அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதாக வருது. இப்போ இதில் யார் எடிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் அப்படின்னு ஒரு பையனை எடிட்டர்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க இல்லாமல் H. வினோத்தோட டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க விஜயோட ஆட்கள் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓடிடி டிவி ரைட்ஸு, வெளிநாட்டு உரிமைகள்லாம் விற்றுட்டாங்க. இவரோட சம்பளத்தை கழிச்சிங்கன்னா அந்த படம் ஒரு 175 கோடிக்கு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, செலவான தொகை. இவர் சம்பளத்தை தியாகம் பண்ணால் கூட இவருக்கு தான் பிஜேபியிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு 2500 கோடி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு 2500 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 200 கோடி ரூபா போச்சுன்னா கூட இந்த படத்தை வச்சு இந்த தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த முடியும்னு விஜய் நம்புகிறார். அதுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார். இது வேறு யாராலையும் இந்த படத்தை ஏதோ ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வலைப்பேச்சுன்னு ஒன்று உட்காந்து பேசுவாங்கல்ல, சொல்கிறாங்க கூகுள் டிரைவ்லேருந்து திருடிட்டாங்களாம் இந்த படத்தை. கூகுள் டிரைவ்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம் படம் வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் படமும் வெளியில் வந்துருச்சு. இந்த படத்தில் இவ்வளவு நாள் இவர் கட்டி காத்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதான் முதல்லையே நான் சொன்னேன் இல்லைங்களா, இஸ்லாமியர்களை போற்றி பாதுகாப்பது, மைனாரிட்டி ஓட்டுக்காக நிற்பது, ரம்ஜான் நோன்புக்கு போய் குல்லா போட்டு உட்காந்து கஞ்சி குடிப்பது, அவங்களுடைய நமாஸை சொல்வது, இது எல்லாத்தையும் ஒரு தொடர்ந்து கிறிஸ்தவர்களை ஒரு இடத்துல தான் அவர் சொல்கிறாரு. நான் ஜோசப் விஜய் அப்படின்றது தான் அவர் கிறிஸ்தவர்கள் பற்றி வரக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன். ஆனால் முஸ்லீம்களுக்காக 2 தடவை உட்காந்து கஞ்சி குடிக்கிறார் இவர். அப்போது இவருடைய மிஷனே பிஜேபி கொடுத்த மிஷன் என்னன்னா, திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மைனாரிட்டி வாக்குகளை நீ வழி மறிக்கணும், அதை டைவர்ட் பண்ணும், அது திமுகவுக்கு போகாமல் அந்த வாக்குகள் உன் பக்கம் வரணும். இது இளைஞர்கள் வாக்கு, மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாக்கு, ப்ளஸ் ஸ்பெஷலி 11% வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில். 3% வாக்குகள் தான் தேர்தல் முடிவுகளையே தீர்மானிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 11% வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகள் இருக்கு. திமுகவுக்கு எந்த பூத்தில் போய் உக்காந்தாலும் 11% வாக்கு விழுந்துடும். அதுக்காக தான் திமுக எந்த சூழ்நிலையிலையும் காங்கிரஸை கைவிடாது. இப்போ கூட ராகுல் காந்தி
கிட்டத்தட்ட ஸ்டாலினை வந்து அவாய்ட் பண்ணிட்டார். பாண்டிச்சேரியில் 2 பேரும் சேர்ந்து ஸ்டாலின் வந்து அவாய்ட் பண்ணிட்டார். யாரை? நம்ம திமுகவை டோட்டலாக வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஆனால் இப்போ கூட விடாமல் இவங்க ஃபைட் பண்ணுறது என்னென்னா, எப்படியாவது ராகுல் காந்தி வந்து இவங்களோட வரணும். அதுக்காக 12ஆம் தேதி தூத்துக்குடியில் ராகுல் காந்தி வர்றாரு. அன்னைக்கு வந்து ஸ்டாலினும் தூத்துக்குடிக்கு 12ஆம் தேதி போகிறாரு. 2 பேரும் ஒரே மேடையில் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க. இல்லைன்னா 13ஆம் தேதி சென்னைக்கு ராகுலை கொண்டு வராங்க. ராகுல் தனியாக கூட வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டோம். ஆனால் ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணணும், திமுகவுக்கு ஆதரவாக ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றது எதுக்குன்னா, ராகுலை முழுக்க முழுக்க கொண்டு வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக வர்றதுக்கு காரணமே வந்து மைனாரிட்டி வாக்குகள். இந்த மைனாரிட்டி வாக்குகள் விஷயத்தில் வந்து காங்கிரஸை தான் வந்து தமிழகத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் வந்து நம்புறது காங்கிரஸை தான். பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சின்னு அவங்க நம்புறது வந்து காங்கிரஸையும் திமுகவையும் தான். 2 பேரும் கம்பைனாக இருந்தால் தான் அது வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து பெரிய அளவுக்கு இவங்களுக்கு வாங்கி தரும். அது வந்து 11% வாக்குகள் தமிழகத்தில். அதுதான் வந்து திமுக கூட்டணியுடைய மிகப்பெரிய பலம். அதனால் ராகுலோட எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அவரோட போனோம் வரணுன்றதுக்காக திமுக கடுமையான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல 12ஆம் தேதி தூத்துக்குடி, 13ஆம் தேதி சென்னை, அந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ராகுலோடு இவங்க ட்ரை பண்ணும்போது இவர் பொதுவாக உட்காந்து அடிக்கிறாரு. காங்கிரஸை வந்து காசு கொடுத்து திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஆனால் உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு அடிக்கிறார். அதாவது ராகுல் காந்தி வந்து உண்மையிலேயே விஜயோட நட்பில் இருக்கார், விஜய்க்கு ஆதரவாக இருக்கார். அந்த ஆதரவு நிலை தான் வந்து எங்களோட நிலை அப்படின்றார். இதை பேசுகிறாரு. இஸ்லாமியர்களுடைய நோன்பில் போய் கஞ்சி குடிக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணார். ஆனால் ஜனநாயகன் படத்தில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வந்து ஒரு திருவிழாவில் பூந்து குண்டு வைக்கிறாங்க அவங்க அப்படின்னு காட்டியிருக்காரு. அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகளை வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுறாரு. இதை கண்டித்து இப்போது கண்டன அறிக்கைகள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. பல முஸ்லீம் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கண்டன அறிக்கை கொடுத்துருக்கு. துப்பாக்கி படத்தில் இதே மாதிரி முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டினார். அது அப்போ வந்து நாங்கள் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட போய் கேட்டோம். அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சொன்னார், மன்னிச்சிருங்க, அடுத்த படத்தில் வந்து விஜய் வந்து இஸ்லாமியர்களை நல்லவர்களாக காட்டுவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எந்த படத்துலையும் காட்டல. இப்போது ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை வந்து கிட்டத்தட்ட அந்த ஆப்கானில் இருக்கிற மாதிரி அந்த தொப்பி கிப்பிலாம் போட்டு அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட படம் பார்த்தவங்க டிஸ்கிரைப் பண்ணது என்னென்னா, பாம்பு பிடிக்கிறவன மாதிரி இஸ்லாமியர்களை காட்டுறாங்க. அவங்க வந்து பாம்பு வைக்கிறதா காட்டுறாங்க. அதை வந்து நம்ம சொல்கிறத விட இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அப்போது முஸ்லீம் வேஷம் கலைஞ்சு போச்சா, நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும், விஜய் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், முஸ்லீம் வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்து இம்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஜனநாயகன் படம் வந்து தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்டே கேட்கும்போது, இது வந்து எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல் முருகன் தான் தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கார், அவர் கையில் சேட்டலைட் எல்லாமே இருக்குது. அவரும் உதயநிதியும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது இது வந்து ஒரு 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம். இதில் வந்து யுத்தம் ஏற்படுத்துகிற மாதிரி விஜய் நடந்துப்பாரா, அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து இந்த பழைய தூக்கி திமுக மேலே போடுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இன்றைக்கி காலையில் காரைக்குடிக்கு போகிறதுக்கு மதுரை விமான நிலையம் வரைக்கும் விமானத்தில் போகிறதுக்கு திட்டம் போட்ட
விஜய் வந்து வழக்கமாக ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை பார்த்து கை காமிச்சிட்டு போவார். இன்னைக்கு மூஞ்சியை திருப்பி கடுகடு கடுகடுன்னு வச்சுக்கிட்டு போனார். அதாவது இவர் எதுவும் பேசக்கூடாது. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஆதரிக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா பிஜேபி எந்த காரணத்தை கொண்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போகுது இந்த படம். ரிவ்யூ கமிட்டியில் ஒரு 15 பேர் உறுப்பினர்கள் உட்காந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து தேர்தல் கமிஷனுக்கு போயிட்டு தேர்தல் கமிஷன் தான் தேர்தல் நடக்குது, தேர்தல் கமிஷன் தான் இதை ரிலீஸ் பண்ணுறது சம்மந்தமாக டிசைட் பண்ணும்னு சொல்கிறாங்க. தேர்தல் கமிஷனுக்கு இவங்க விஜய் தரப்புலேருந்து நிறைய தடவை போய் பார்த்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க போய் நிறைய தடவை பார்த்துருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த படத்தை பார்க்க தயாராக இல்லை. அவங்க அஸ்ஸாமில் தேர்தல் நடத்துறதுல பிஸியாக இருக்காங்க. கேரளாவில் தேர்தல் நடத்தினோம், பாண்டிச்சேரியில் நடத்தினோம், வெஸ்ட் பெங்காலில் நடத்தினோம், தமிழ்நாட்டில் நடத்தினோம். வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப சென்சிட்டிவாக நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் என்பது இருக்குது. அப்படின்றதுனால அவங்க இந்த படத்தை அவங்க உட்காந்து தேர்தல் கமிஷன் உட்காந்து வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க வந்து ஜனநாயகன் படத்தையை உட்காந்து பார்ப்பாங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ தேர்தல் வரைக்கும் இந்த படம் வராது. தேர்தல் வரைக்கும் இந்த படம் வரலைன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கவலை. அப்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணுன்னா அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது. இப்போ வந்த காப்பியில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடையாது. அந்த புகைப்பிடிப்பது குற்றம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். இந்த படத்தில் விலங்குகள் டிஸ்டர்ப் பண்ணப்படல அப்படின்னு விளம்பரம் வரும். அந்த 2 விளம்பரமும் சென்சாருக்கு அப்புறம் தான் வரும். அப்போது இது வந்து சென்சாருக்கு அனுப்பப்பட்ட காப்பி, எடிட்டர் மற்றும் டைரக்டர்ஸோட வாட்டர் மார்க்கோடு வந்திருக்கு இந்த காப்பி. அப்போது இதை வந்து ரிலீஸ் பண்ணது விஜய். இதை எப்படி சமப் பண்ணார்னா, நேராக ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. அதே மாதிரி காரைக்குடிக்கு போகிறாரு. சென்னையிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார். இன்னைக்கு காரைக்குடியில் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியிலலாம் வந்து பஸ்ஸு வச்சு வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருந்தார். நம்ம ஒரு இணையதளத்தில் கூட போட்டிருந்தாங்க. ஒரு 15 பஸ்ஸு ரைட்டுங்களா? 15 பஸ்ஸுனால் ஒரு பஸ்ஸுக்கு எப்படியும் ஒரு 50 பேர் 50 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 10 பஸ்ஸு 500 பேர் 1000 பேர் 750 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. 15 பஸ்ஸு வந்து கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்திருந்தது. அந்த பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு காட்டுறாங்க. அதெல்லாம் பேனர் கட்டி விஜய் பேனர் கட்டி வந்திருந்தது. அப்போது விஜய்க்கு தானாக சேரும் கூட்டத்துக்கு எதுக்குடா நீங்கள் பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அப்போது நீங்கள் வந்து திமுக அதிமுக மாதிரி திரட்டி கூட்டிகிட்டு வரக்கூடிய கூட்டம் ரைட்டுங்களா? அந்த கூட்டம் தான் வந்து தூத்துக்குடியில் வந்திருக்கு, திருநெல்வேலியில் வந்திருக்கு. காரைக்குடியில் இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை. இது வந்து ரொம்ப லேட்டு. அவருக்கு கொடுத்த டைமிங்கை மீறி அவர் அங்கே போய் நிற்கிறாரு. அதனால் அவர் அங்கே பேசாமல் திரும்புகிறாரு. ஏன் பேசாமல் திரும்புகிறாருன்னா, இன்றைக்கி அவர் வாய் திறந்தார்னா அங்கே சிட்டிங் எம்எல்ஏ நிற்கிறது சீமானுக்கு எதிராக பேசணும் ரைட்டுங்களா? காங்கிரஸும் நிற்கிது, காங்கிரஸுக்கு எதிராகவும் பேசணும். ஸோ சீமானுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக பேசுகிறத தவிர்க்கிறாரு. 1. 2 வந்து இன்றைக்கி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆனதை பற்றின ரியாக்ஷன் வந்து அவருக்கு. ஆகவே அதை அவாய்ட் பண்ணிட்டு பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தவங்க எல்லாம் காத்து கிடந்தவங்க எல்லாம் கும்பலாக கூட்டி வரப்பட்டு காத்து கிடந்தவங்க எல்லாம் அநியாயமாக ஒன்றுமே விஜய் கை காட்டுறதை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. இதில் இன்னொரு சீனையும் போடுறாரு இவர். சென்னையிலேருந்தே பைசைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு நடுவில் இறக்கிட்டு ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. சைக்கிள் 2 மிதி மிதிச்சோடனே 3ஆவது மிதிக்கு தள்ளிட்டாங்க கீழே. தள்ளின உடனே இவர் வேனில் ஏறிட்டார். இப்படிலாம் ஒரு சீனை போட்டு இப்படிலாம் டெக்னிக்கலாக பண்ணால் கூட எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு விரோதி விஜய் அப்படின்றத இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ரைட்டுங்களா? இந்த கூட்டம்லாம் கூட்டம்லாம் கூட்டி வரக்கூடிய கூட்டம்ன்றதும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு வந்தது வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்ததை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அதை விட மிக கம்மியான கூட்டம் தான்
இங்கே வருது. ஒரு பையன் நானே பார்க்குறேன். அவங்களுடைய விஷுவல்லையே ஒரு பையன் அடிபட்டு கீழே விழுறான் பைக்கில். விஜயோட வேன் தான் அடிக்குது. கண்டுக்கவே இல்ல. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு சின்ன பையனை தூக்கி வச்சிருக்காரு. அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, மாலையை வாங்குறாரு. அந்த வேட்பாளரை மேலே ஏறி வைக்கிறான். அவன் தத்தி தவறி ஆமை மாதிரி மேலே ஏறுறான். இது கொடுக்குறாங்க, ஷீல்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சீன் அங்கே இருந்தது. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். விஜய்ன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம். இவரும் திரிஷாவும் பேசுகிறாங்க இல்லையா, 35 தொகுதிகளில் ஜெயிப்போம், விஜய் பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வருவார், அதிமுக காலி ஆகிடும் அப்படின்றது இவங்களுடைய பேச்சாக இருந்தாலும், விஜய் என்பது ப்ராக்டிக்கலாக காலி அப்படின்றது இன்றைக்கி விசிட்டில் தெரிஞ்சுது. ஜனநாயகன் படத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய துரோகங்க அது. திருட்டு வேலை, ரைட்டுங்களா? கம்ப்ளீட்டாக திருட்டு வேலை. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு படத்தை. அந்த டைரக்டர் எவ்வளோ நொந்து போயிருப்பான், அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் தியேட்டரில் பார்க்குறது தானே விரும்புவாங்க. தியேட்டரில் வந்தால் தானே இன்னும் அது ரெவென்யூ கலெக்ஷனுக்குள்ளெல்லாம் போக முடியும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா உனக்கு வேறு எங்கேயோ காசு வருது. இல்லாட்டி நீ வாங்கின 200 கோடி தியாகம் பண்ணுவியா? ரைட்டா? இதுக்கு இன்னொரு ட்ராக்கும் சொல்கிறாங்க. இது ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணார்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் அட்லி டைரக்ஷனில் இன்னொரு படம் நடிக்க போகிறார் அவர். அதுக்கு தயாரிப்பு விஷயங்களுக்காக, அதுக்கான தயாரிப்பு வேலையாக தான் இந்த படத்தை. அப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் இன்னொரு படத்துக்கு போக முடியுமா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. அப்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிட்டு ஜனநாயகன் சம்மந்தமான ரிவ்யூஸ் வந்தால் தான் வர முடியும். பகவந்த் கேசரியுடைய தமிழ் வடிவமாக தான் அந்த படம் இருக்குது. பார்த்தவங்கெல்லாம் அதான் சொல்கிறாங்க. ஆந்திராவில் பகவந்த் கேசரி படம் வந்தது. அந்த படத்துடைய மறு வடிவமாக தான் இந்த படம் தமிழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு ரீமேக்குக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு? என்ன நடக்குதுங்க அப்படின்றது தான். ஸோ டோட்டல் ஃபெயிலியர், ஃபுல் பம்மாத்து நாடகம். இதுதான் விஜய். இன்றைக்கி திருநெல்வேலியில் மின்னல் முகமது அலின்னு ஒருத்தர், அவர் மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர். அவர் அவரோட பையன் பேர் முகம்மது சாலிஹு, வயசு 18. இவர் சுத்தமல்லி அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் செக் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டைம் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது பார்த்தா ஃபுல் கஞ்சா, ஃபுல் மணன்னு மணக்குது கஞ்சா. அவரை தூக்கி, அந்த பையனை தூக்கி உள்ளே தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. இது பார்த்திங்கன்னா உடனே மின்னல் முகமது அலி வர்றாரு. அவருக்கு மினிஸ்டர் தங்கம் தென்னரசுலேருந்து அங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்க KN நேரு வரைக்கும் எல்லாருமே அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. டிஜிபி தெரியும், ஏடிஜிபி தெரியும், அவங்கள தெரியும்னு பேசக்கூடியவர். அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனாலும் அவர் தூக்கி, அந்த பையனை தூக்கி உள்ளே அனுப்பிச்சிடுறாங்கன்றது ஒரு செய்தி. சந்தீப் ராய் ரத்தோர் டிஜிபியாக இருக்கார். அவர் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கார். முக்கியமான வேலை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கமிஷனர் அருண், இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலு, நார்த்து தமிழ்நாடு கூட ஐஜியாக இருக்க அஸ்ரா கார்க். இவர் தான் அஸ்ரா கார்க்லாம் பியூட்டிஃபுல் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸர்னால் எப்படி இருக்கணும்னு நான்லாம் பார்த்ததில் அஸ்ரா கார்க் ரொம்ப முக்கியமான ஆள். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அவர் தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டுபிடிச்சவர். இந்த 3 பேரையும் மாற்றணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா, சந்தீப் ராய் ரத்தோர். இவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தது காரணமாக கமிஷனர் பதவி பறிக்கப்பட்டு இவருக்கு பதில் நியமிக்கப்பட்டவர் தான் அருண். அந்த கேஸை சால்வ் பண்ணது, ஆம்ஸ்ட்ராங் கேஸை சால்வ் பண்ணது அருண் தான். இப்போது அந்த அருணையும் இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலனையும் அஸ்ரா கார்க்கையும் மாற்றணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 5 பெட்டிஷன் இவர் அனுப்பியிருக்கார். அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் பிடிபட்டு இப்போது புழல் சிறையில் இருக்கார். புழல் சிறையில் அவர் இருக்கும்போது இவருக்கு யார் உதவுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுனில் கண்ணக்கொலு அப்படின்னு ஒரு வியூக அமைப்பாளர்.
பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒர்க் பண்ணவர். இவரு பிரசாந்த் கிஷோர் டீமோடலாம் இவரு அந்த காலத்தில நெருக்கமா இருந்தாரு. அப்போ சுனில் கனகலு கொஞ்ச நாள் எடப்பாடிக்கு வியூக அமைப்பாளரா இருந்தாரு. இப்போ ராகுல் காந்தியோட வியூக அமைப்பாளரா இருக்காரு. ராகுல் காந்தி ஏன் எரர் ஆகுறாருன்னு இப்போ புரியுதுங்களா? இவரு தான் வியூக அமைப்பாளரா ராகுல் காந்தி கிட்ட இருக்காரு. அந்த சுனில் கன்னக்குழு தான் வந்து முழுக்க முழுக்க நம்ம சவுக்கு சங்கரை வந்து ஆந்திர பிரதேசத்தில் பாதுகாத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க காசே அவுக்கலை. வர 10ஆம் தேதிக்கு மேலே அவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா அவுப்பார், அண்ணன் எடப்பாடியார் தருவார் அப்படின்னு மிக பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அவர் அப்படி தரலைன்னா இவங்க எல்லாமே கடையை மூடிட்டு போயிடுவாங்க. ஏடிஎம்கே தமிழ்நாடு முழுக்க கடையை மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவருக்கு பிஜேபியிலேருந்து ஒரு 2500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த காசையும் ஒரு ரவுண்டு கட்டிட்டாரா, இல்லை இவர் காசு தருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று நடக்குது. இதே மாதிரி நமக்கு தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இசக்கி ராஜான்னு ஒருத்தர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரீல்ஸ் பைத்தியம். சிங்கம் சூர்யா மாதிரி இவர் தன்னை நினச்சிப்பார். ரவுடிகள்கிட்டலாம் பேசுவார். மணிகண்டன்ற ஒரு விவசாயி, அவங்ககிட்ட அவன் ஒரு ரவுடி அப்படி இப்படின்ற மாதிரி பேசி அவனை கூட்டின்னு வந்து பனைமரத்தில் வச்சு காலில் ஷூட் பண்ணிடுறார் இவர். இப்போ இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இவரை வந்து காப்பாற்றுறது காவல்துறையிலேயே பெரிய முயற்சி நடக்குது. இப்படி தான் வெள்ளத்துறையை பெரிய ஆளாக்கிட்டு இப்போது வெள்ளத்துறை வந்து சசிகலா டீமுடைய நாங்குநேரி வேட்பாளராக அவர் நிற்கிற அளவுக்கு இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் விஜய் விஷயத்தில் முக்கியமான இது என்னென்னா, இது வரைக்கும் உங்கள் படம் உங்களுக்கு தெரியாமல் லீக் ஆனால், இப்போ உங்கள் பொருள் உங்கள் கடையில் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருன்னே தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களே. இது வரைக்கும் விஜய் விஷயத்தில் அந்த படம் ஜனநாயகன் லீக் ஆனதை பற்றி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கப்படல. அப்போ தெரியுதா யார் லீக் பண்ணான்னு? நீங்களே உங்கள் கடையில் ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு திருடன் வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நகைக்கடையெல்லாம் அந்த மாதிரி தான் நடக்கும். யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு கொள்ளை முயற்சி அப்படின்ற மாதிரி போடுவானுங்க. எல்லாமே இன்சூரன்ஸ்க்காக போடுறது. அந்த நகைகள் எவ்வளோ திருடப்பட்டதா இவங்க சொல்கிறாங்களோ அத்தனை கோடி இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிப்பாங்க. ரைட்டா? அந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்கு போடக்கூடிய ட்ராமா மாதிரி தான் இந்த ஜனநாயகன் படம் திருட்டும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.